A deep rumble echoed over the hills, and Musha felt the first heavy drop of rain hit her cheek. அந்த ரம்பல்ன்றது அந்த லோ சவுண்ட், இந்த காற்றடிக்கும் போது அந்த சவுண்டு கேட்கும்ல, எக்கோவில் அது அப்படியே அந்த மலையெல்லாம் தாண்டி அது அப்படியே அந்த சவுண்டு எக்கோ ஆகிட்டு இவட்ட வந்து ரீச் ஆகுது. இவளுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாகிட்டே இருக்குது. அண்ட் ஷி ஃபெல் த ஃபஸ்ட் ட்ராப் ஆஃப் ரெயின் ஆன் ஹர் சீக். ஷி had no umbrella with her. The weather had seemed so fine just a few hours ago. Now she had all could do was to tie an old scarf over her head and pull her shawl tight across her shoulder, holding the shopping bag close to her body. She quickened her pace. She was almost running, but the raindrops were coming down faster now. Big, heavy pellets of rain. அவள் வந்து இந்த அதுக்கு முன்னாடி வரைக்கும் மழை பெய்கிற மாதிரி எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை அங்கே. அதனால் ஷி டிடன்ட் டேக் அம்ப்ரெல்லா வித் ஹர். அண்ட் வாட் ஷி டூ இஸ் ஷி டை அண்ட் ஓல்டு ஸ்கார்ஃப், தலைமையில் ஒரு ஸ்கார்ஃப் இது பண்ணிட்டாள். அதுக்கப்புறம் அந்த ஷாலை வந்து டைட்டாக ஷோல்டர்ஸ் டை பண்ணிவிட்டு தன்னோட ஷாப்பிங் எடுத்துகிட்டு வந்த பேகு நல்லா க்ளோஸாக எடுத்துகிட்டு நவ் ஷி ஆல்மோஸ்ட் ரன்னிங், நடக்க முடியல அவருக்கு, மழை வேகமாக ஆரம்பிக்குது. ஷீ ஸ்டார்டட் ரன்னிங் நவ், பட் த ரெயின் ட்ராப்ஸ் வர் கம்மிங் டவுன் ஃபாஸ்டர் நவ். அவளை விட வேகமாக வந்து மழை வந்து அதிகமாக வருது. அண்ட் தென் ஹெவி பேலட்ஸ், நான் அப்படியே ட்ராப்பாக இந்த மழை இப்போ வந்து நல்லா வேகமாக ஃபோர்ஸாக விழ ஆரம்பிக்குது. எ சடன் ஃப்ளாஷ் ஆஃப் லைட்டிங் லிட் அப் த ஹில். த ரெயின் ஸ்டுட் அவுட் இன் கிளியர் அவுட்லைன். தென் ஆல் வாஸ் டார்க் அகெயின். நைட் ஹேட் ஃபாலன். அந்த லைட்னிங் வந்து ஒரு மின்னல் வந்து அந்த ஹில்லில் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுது. அந்த அந்த கிளியராக இப்போ வந்து அந்த அந்த பழைய பில்டிங்ஸ், அந்த செட்டில்மெண்ட் அங்கே ஏற்கனவே பழைய பில்டிங்ஸ்லாம் இருந்ததில்ல, அதெல்லாம் இடிஞ்சு கீழே கிடக்கலாம், அதெல்லாம் அவளுக்கு கிளியராக அவளுக்கு தெரியுது. தென் இட் வாஸ் அகெயின் டார்க். ஏன்னா வந்து இருட்ட ஆரம்பிச்சிச்சு இப்போ. நான் ஃபுல்லாக நைட் ஹேட் ஃபாலன் நவ். ஐ won't get home before the storms break, thought Usha. I will have to shelter in the rains. She could see only a few feet ahead, but she knew the path well and began to run. நான் அவள் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாள். அந்த புயல்லாம் வரத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போயிடணும் அப்படின்றதுக்காக ஃபாஸ்ட்டாக போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் மழை வந்துகிட்டே இருக்குது. நான் அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ஷெல்டர், ஒரு இடிஞ்ச பில்டிங் ஒன்று இருக்குது, அதில் நம்ம வந்து ஷெல்டருக்காக இருக்கலாம், மழை கொஞ்சம் விட்டோன்னா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். பட் ஷி நியூ த பாத். அங்கே அதுக்கு தாண்டியும் போகிற வழி அவளுக்கு தெரியும். அதனால் ஷி பிகான் டு ரன். சடன்லி த wind sprang up again and brought the rain with a rush against her face. It was cold, stinging rain. She could hardly keep her eyes open. காற்று வந்து ஓரளவுக்கு அப்படியே முகத்தில் வீசுது. அது வந்து அந்த காற்று வீசும்போது மழையும் கொண்டுட்டு வருது. இவளோட ஃபேஸில் வந்து அது மோதுது. The wind grew in force. It hummed and whistled. Usha did not have to fight against it. It was behind her now and helped her along up the steep path and to the brow on the hill. இப்போ காற்று இன்னும் வேகமாக வீச ஆரம்பிக்குது. அதனால் இவளுக்கு அதை வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இவளால் அந்த காற்றோட மோத முடியாதுன்ட்டு என்ன பண்ணுறா, அந்த பில்டிங் கிட்ட போகலாம் நம்ம அப்படின்ட்டு போகிறான். There was another flash of lightning followed by a peal of thunder. The rains looked up her, grim and forbidding. அங்கே பார்த்தா எதுவுமே இல்லை பக்கத்தில் பில்டிங்கு. மின்னல் வருது, அடுத்து வந்து இடிக்குது. அவளுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. சரின்ட்டு அந்த பில்டிங்கை நோக்கி போகிறாள். அங்கே எதுவுமே இல்லை, அப்படியே அன்ஃப்ரெண்ட்லியாக அவளை வந்து ஃபீல் பண்ணுது. She knew there was a corner where a piece of old roof remained. It would give some shelter. ஏதாவது கார்னரில் எதாவது இருக்கா பார்க்குறா. there was only a old roof, ஒரு பழைய கூரை மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம கொஞ்சம் மழைக்காக தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறா அவள். It would be better than trying to go on in the dark, in the howling wind. She had only to stay off the path, to go over a rocky cliff edge. அந்த இருட்டில் வந்து அந்த காற்று வந்து அந்த சவுண்டு, இந்த காற்றோட சவுண்டு இதெல்லாம் பண்ணிட்டா நம்ம கொஞ்சம் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான். Hoo hoo howled the wind. She saw the wild plum tree swaying bent double, its foliage thrashing against the ground. The broken walls did little to stop the wind. அந்த ஒரு ப்ளம் ட்ரீ, அந்த ப்ளம் ட்ரீ கிட்டத்தட்ட அந்த காற்றுல வந்து பாதி அப்படியே பெண்ட் ஆகிட்டு திருப்பி கீழே வரைக்கும் வந்துட்டு அப்படியே மேலே போகுது. அதெல்லாம் பார்க்குறா இவளுக்கு. ஸோ நவ் Usha found her way into the rained building, helped by her memory of the place
and the constant flicker of lightning. She began moving along the wall, hoping to reach the sheltered corner. அது போயிட்டே இருக்கும்போது now she had the remembrance that she could see any rained place there, ஏதாவது ஷெல்டர் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறான். பட் அந்த லைட்னிங் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளிக்கர் ஆகுதான், அப்படியே லைட்னிங் வந்து கண்டினியூஸாக அப்படியே விட்டு விட்டு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். She placed her hands flat against the stones and moved sideways. Her hand touched something soft and furry. அப்படியே கொஞ்சமாக அங்கே பக்கத்தில் ஒரு கல் இருக்குது, அங்கே கொஞ்சம் நம்ம ஷெல்டர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் மூவ் பண்ணி போகிறான். அவரோட கை பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஏதோ சாஃப்ட் ஏதோ ஒரு பொருளை வந்து டச் பண்ணுது. She gave a startled cry. அப்படியே ஒரு பயம் வந்துருச்சு, அப்படியே அப்படியே அழகிற மாதிரி ஆயிடுச்சு அவளுக்கு. And took her hand away. டக்குன்னு அங்கேருந்து அந்த கை எடுக்கிறாள். Her cry was answered by another cry. இவ கொஞ்சம் அப்படியே அழகிற மாதிரி ஒரு சவுண்ட் கொடுத்தா she heard another cry, half snarl, half screech, and something leaped away in the darkness. அப்படியே கீச்சுன்னு ஒரு சவுண்டு மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருக்குது. டக்குன்னு பார்த்திங்கன்னா அது அவள் கை வச்ச அந்த திங் வந்து அப்படியே இருட்டில் மூவ் ஆகுது. It was only a wild cat. Now only Usha noticed that it was only a cat. அப்போ தான் இவன் நோட்டீஸ் பண்ணுறது ஒரு கேட் அப்படின்றத. The cat lived in the rains and she often seen it. அந்த பழைய பில்டிங்கில் அது ஆல்ரெடி அவன் வந்து அந்த கேட் அடிக்கடி அங்கே பார்த்துருக்கா. பட் ஃபார் எ மொமெண்ட் ஷி ஹட் பீன் வெரி ஃப்ரைட்டன். ஆனால் டக்குன்னு அந்த நிமிஷம் வந்து அவளுக்கு பயம் வந்துருச்சு. Now she moved quickly along the wall until she heard the rain drumming on the remnant of the tin roof. Now she heard அந்த மழை பார்த்திங்கன்னா அந்த ரூஃபில் வந்து விழுற சத்தம் வந்து டம் டம் அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்குது. Once under it, crouching in the corner, she found some shelter from the wind and the rain. Above her, the tin sheets ground and clattered as if they would snail away at any moment. But they were held down by the solid branch of a straggling old oak tree. She found a place for a shelter. அதுக்கு மேலே வந்து ஒரு டின் ஷீட், அந்த மழை வந்து அது மேலே அந்த டின் ஷீட்டில் வந்து மழை துளி படும்போது அந்த கிளாண்டஸ் சவுண்டு ஒரு மாதிரி சவுண்டு, மழை துளி டின் ஷீட்டில் பட்ட ஒரு சவுண்டுகளை அதுதான் சொல்கிறாங்க. நவ் ஷீ ஷுட் செயில் அவே அட் எனி மூமெண்ட். அங்கேருந்து எப்போ வேணாலும் டக்குன்னு கிளம்பிடலாம் அந்த மழை விட்டவுடனே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. பட் தே வர் ஹெல்ட் டவுன் பை த சாலிட் பிரான்ச் ஆஃப் ஸ்ட்ராக்லிங் ஓல்டு ஓக் ட்ரீ. அந்த ஓக் ட்ரீ அது மேலே வந்து அந்த டின் ரூஃபில் டச் பண்ணிவிட்டு அந்த காற்றுல அப்படியே சாஞ்சிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறான். Now Usha remembered that across this empty room stood an old fireplace and there might be some shelter under the blocked up chimney. Perhaps it would be drier than it was in a corner, but she would not attempt to find it just now. She might lose her way altogether. Now she find that place. அந்த பில்டிங்கில் பார்த்திங்கன்னா அது வந்து ஏற்கனவே அது ஒரு ஃபயர் பிளேஸாக யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. எப்போ அங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. Her clothes were soaked and the water steamed up, drawn from a long black hand to form a puddle at her feet. She stamped her feet to keep them warm. She thought she heard a faint cry. Was it the cat again or an owl? But the sound of the storm blotted out all other sounds. அப்படியே அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் அப்படியே நனைஞ்சிச்சு, மழை பெஞ்சதில் அதனால் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிச்சு. அப்படியே அவளுடைய தலை அப்புறம் முடியெல்லாம் அப்படியே ஈரமாகிடுச்சு, அவளுடைய ஃபீட் வரைக்கும் எல்லாம் ஃபுல்லாக நனைஞ்சிச்சு. அப்படியே அந்த டைமில் அப்படியே அவளுக்கு குளிருது. She thought she fainted. Now she heard again the faint cry. திருப்பி அந்த கேட் அங்கே வந்துருச்சா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. But the sound of the storm blotted out all the other sounds. அங்கே நிறைய சவுண்டு கேட்டாலும் அது எல்லாத்தையும் அந்த என்ன பண்ணிச்சு, அந்த காற்று இந்த புயலோட சவுண்ட் வந்து எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுச்சு. அதோட வேகம் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். There had been no time to think of ghost, but now that she was in one place without any plans for venturing out again, she remembered grandfather's story about the lightning blasted rains. She hoped and prayed that lightning would not strike her as she sheltered there. அவள் இந்த கோஸ்ட் பற்றிலாம் இப்போ திங்க் பண்ணவே இல்லை. நம்ம எப்படியாவது இங்கேயாவது அவங்க கிராண்ட்ஃபாதர் ஸ்டோரி சொன்னது லைட்னிங் அந்த விடிஞ்ச பில்டிங்லாம் பற்றி அவள் கவலைப்படவே இல்லை. ஷி ஹோப்ட் அண்ட் ப்ரேட்.
அவள் வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது அவளுக்கு. அவள் அப்புறம் ப்ரே பண்ணுறா, லைட்னிங் வந்து நின்றுடும், நம்ம வந்து இங்கே நம்ம வந்து அது வரைக்கும் நம்ம இங்கே ஷெல்டர் இருக்கலாம், நமக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணுறா. Thunder boomed over the hills and the lightning came quicker now. Only a few seconds between each burst of lightning. ஆனாலும் இந்த இடி மின்னல் அதெல்லாம் எதுவுமே குறைஞ்ச மாதிரி இல்லை. ஒரு செகண்ட்ஸ் இல்லாமல் இருக்குது, அடுத்த செகண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயே அந்த ஷெல்டரில் அவள் இருக்கா. Then there was a bigger flash than most, and for a second or two the entire rain was lit up. A streak of blue sizzled along the floor of the building, it at one end and out at the other. Usha was staring straight ahead. As the opposite was lit up, she saw, crouching in the disused fireplace, two small figures. She could only have been children. எல்லாத்த விட இப்போ ஒரு ஃப்ளாஷு வந்து இவ பார்த்தா, ஒரு செகண்ட் தான். அந்த இடமே வந்து ஃபுல்லாக அப்படியே வெளிச்சமாயிடுச்சு. ஃபுல்லாக ஆக்சுவலாக அந்த இடம் இருட்டாக தானே இருக்குது. ஒரு ஃப்ளாஷ் வந்தோடனே, லைட்னிங் வந்தோடனே இடமே ரொம்ப வெளிச்சமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். ஒரு நெருப்பு பொறிப்பட்ட மாதிரி இருக்குது அந்த பில்டிங் அப்படின்னு சொல்கிறான். நவ் உஷா she saw straight from that place as the opposite wall was lit up. இவளுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இன்னொரு இடத்துல வந்து அந்த ஃபயர் பிளேஸில் she saw two small figures. யாரோ 2 பேர் சின்னதாக குட்டியை நிற்கிற மாரி தெரிஞ்சுது இவளுக்கு. She thought that they also were children. The ghostly figures looked up, staring back at Usha. ஐயோ, அந்த 2 கோஸ்ட் தாத்தா சொன்னாங்களா, அந்த 2 பசங்க அவங்க தானா, அந்த அண்ணனும் தங்கச்சியும், அவங்களாம் அங்கே ஏற்கனவே அந்த இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்களா, அவங்களோட ஆவிதான் வந்துருச்சா அப்படின்னு உஷா திங்க் பண்ணுறான். அண்ட் தென் எவ்ரி திங் வாஸ் டார்க் அகெயின். திருப்பி ஒரு செகண்டில் அந்த இடமே வந்து ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. உஷாஸ் ஹார்ட் வாஸ் இன் அ மவுத். ஷி had seen without a shadow of a doubt 2 ghostly creatures at the other side of the room, and she wasn't going to remain in that trained building a minute longer. Now she saw 2 figures opposite to her room. பார்த்தோன்னே என்ன ஆயிடுச்சு, நம்ம சரி இந்த பில்டிங்கில் இதுக்கு மேலே நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ணுறான். She ran out of her corner, ran towards the big gap in the wall through which she had entered. ஏற்கனவே எந்த வழியாக வந்தாலோ அதே வழியாக நம்ம அந்த சின்ன கேப்பில் நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, அப்படியே வேகமாக ஓட ஆரம்பிக்கிறா. She was halfway across the open space when something or someone fell against her. இப்படி வேகமாக அந்த வழியாக ஓடும்போது இவ மேலே ஏதோ இல்லை யாரோ வந்து மோதுற மாதிரி இருக்குது. She stumbled, got up, and again bumped into something. She gave a frightening scream. Someone else screamed, and then there was a shout and voice a shout, and Usha instantly recognized the voice. Now அவள் பயத்தில் வந்து ஒரு கத்துறா, ஐயோ யாரோ 2 பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லு. அண்ட் when she heard someone screaming, பார்த்தா வேறு யாரோ கத்துற சத்தம் கேட்குது. அப்புறம் சின்ன ஷார்ட்டாக இருக்குது. அப்புறம் திடீர்னு அவள் வந்து இந்த உஷா வந்து அந்த வாய்ஸை வந்து ரெகனைஸ் பண்ணுறான். சுரேஷ், உஷா, பின்யா, இட்ஸ் மீ, இட்ஸ் அஸ். 3 பேரும் பார்த்தா சுரேஷ், பின்யா, நீயா, சுரேஷா அப்படின்னு உஷா கேட்குறான். உடனே அவங்க 2 பேரும் உடனே நீ உஷாவா, உஷா வாய்ஸா அப்படின்னு கூப்பிட்டுட்ருக்காங்க. They fell into each other's arms, so surprised and relieved that all they could do was laugh and giggle and repeat each other's names. இப்போ ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. ஏன்னா அவங்க 3 பேரும் ஒன்றா மீட் பண்ணதை நினச்சி வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க 3 பேரும். தென் உஷா said, I thought you were ghost. நான் வந்து நீங்கள் வந்து நான் பார்க்கவே இல்லை, நீங்கள் ஆவிங்கன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். We thought you are a ghost, said Suresh. நாங்கள் வந்து நீ தான் ஆவின்னு நினச்சோம் அப்படின்னு சொல்கிறோம். Come back under the roof, said Usha. சரி இங்கே வாங்க, இந்த ரூஃபு கீழே நிற்கலாம் அப்படின்னு உஷா கூப்பிட்றான். They huddled together in the corner, chattering excitedly. ரொம்ப வந்து ஹடல் பண்ணி அந்த குளிராக இருக்குது. அங்கே 3 பேரும் அப்படியே ஒன்றா அந்த ரூஃபு கீழே ஷெல்டர் ஆகாங்க. When it grew dark, we came looking for you, said Binya. And then the storm broke. Now Suresh and Binya said that they came there to see only Usha. Shall we run back together? asked Usha. I didn't want to stay here any longer. நம்ம இங்கேருந்து சீக்கிரமாக போயிடலாம், எனக்கு இங்கே இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறோம். We will have to wait, said Binya.
The path has fallen away at one place. It won't be safe in the dark in all this rain. உடனே பின்னியா சொல்கிறான், இங்கேருந்து இப்போ நம்ம கிளம்புறது சேஃப் கிடையாது அப்படின்னு. தென் வி மே ஹாவ் டு வெயிட் டில் மார்னிங் செட் சுரேஷ். அப்போ நம்ம மார்னிங் வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறேன். ஐ எம் ஃபீலிங் ஹங்க்ரி, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறேன். The wind and rain continued, so did the thunder and lightning. இவ்வளோ நடந்தும் அந்த காற்று, அந்த மழை, இடி மின்னல்லாம் எதுவுமே குறையல. But they were not afraid now. They gave each other warmth and confidence. Even the rains did not seem so forbidding. அவங்களுக்கு வந்து இப்போது ஏற்கனவே அந்த பயம் இப்போ இல்லை. ஒவ்வொருத்தரும் 3 பேரும் ஒவ்வொருத்தரும் வந்து கான்ஃபிடென்ஸ் கொடுத்துட்டாங்க, பயப்பட வேணாம், நம்ம தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. After an hour the rain stopped, and although the wind continued to blow, it was now taking the clouds away, so that the thunder grew more distant. Now half an hour after an hour, rain began to stop, and slowly the clouds away, and it began to lit up. Then the wind too moved on, and all was silent. Towards dawn the whistling thrush began to sing. Its sweet broken notes flooded the rain, washed the rains with music. அந்த மழை, அந்த காற்று கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த இடத்த வந்து ஒரு மெதுவான சவுண்டாக அந்த அந்த பில்டிங்கில் வந்து கேட்குது. லெட்ஸ் கோ செட் உஷா, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கமான் செட் சுரேஷ், ஐ எம் ஹங்க்ரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சுரேஷ் சொல்கிறான். As it grew lighter, they saw that the plum tree stood upright again. Although it had lost all its blossoms, they stood outside the rains on the brow of the hill, watching the sky grow pink. A light breeze had sprang up. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மழை விட்டதுக்கப்புறம் அந்த plum tree எப்படி வந்து அந்த மழை காற்றுல வந்து வளைஞ்சு வளைஞ்சு நிமிர்ந்ததோ, இப்போ வந்து now it stood upright, அப்படியே நேராக ஸ்ட்ரைட்டாக நிற்குது. பட் there were no blossoms at all. எல்லாமே என்ன ஆயிடுச்சு, அந்த காற்றுல அப்படியே கீழே விழுந்துருச்சு. தென் they stood outside the rains. அவங்க 3 பேரும் அந்த பழைய பில்டிங்கை விட்டு வெளியில் வர ஆரம்பித்தாங்க. When they were some distance from the rains, Usha looked back and said, "Can you see something there behind the wall? It's like a hand waving." உஷா வந்து கொஞ்சம் தூரம் நடந்ததுக்காக உஷா திரும்பி பார்த்து சொல்கிறான், உங்களுக்கு எதாவது தெரியுதா அப்படின்னு கேட்குறேன். அந்த வாலுக்கு பிஹைண்டில் எதாவது தெரியுதா அப்படின்னு. நமக்கு ஏதோ கையை அசைக்கிற மாதிரி தெரியுதில்ல அப்படின்னு கேட்குறேன். ஐ கான்ட் see anything, said சுரேஷ். Now it's just the top of the plum tree, said பின்யா. பின்யா சொல்கிறான், அதெல்லாம் எதுவும் இல்லை, கையெல்லாம் ஆட்டல, அந்த plum treeயோட டாப் தான் அப்படி தெரியுது அப்படின்னு சொல்கிறான். They were on the path leading across the saddle of the hill. Now again they were passing across the saddle of the hill. Goodbye, goodbye, voices on the wind. Who said goodbye? அந்த காற்றுல வந்து குட்பை அப்படின்னு சொல்கிற சவுண்டு மட்டும் கேட்குது. உஷா கேட்குறான், யார் நமக்கு குட்பை சொல்கிறா அப்படின்னு. நாட் ஐ, செட் சுரேஷ். சுரேஷ் சொல்கிறான், நான் சொல்லவே இல்லை அப்படின்னு. நவ் பின்யா ஆல்சோ செட், நாட் ஐ ஹியர்ட் சம்ஒன் காலிங், இட்ஸ் ஒன்லி த விண்ட். ஐயோ, யார் கூப்பிட்றாங்க தெரியல, காற்று வந்து நம்மள்ட்ட பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்னு. உஷா லுக் பேக் அட் த ரெயின்ஸ். நவ் அகெயின் உஷா பார்த்தா அந்த பழைய பில்டிங்கை பார்க்குறா. த சன் ஹேட் கம் அப் அண்ட் வாஸ் டச்சிங் த டாப் ஆஃப் த வால்ஸ். த லீவ்ஸ் ஆஃப் த ப்ளம் ட்ரீ ஷோன். சன்னோட வெளிச்சம் வந்து அந்த வால்ஸில் பட்டு அந்த ப்ளம் ட்ரீயோட லீவ்ஸ்லாம் அதில் தெரியுது. த த்ரஷ் சாட் த சிங்கிங். அந்த பேர்டு ஒன்று பார்த்தோம்னா த்ரஷ், அது வந்து அது மேலே உட்காந்துட்டு அந்த வாலில் உட்காந்துட்டு பாடிட்டுருக்கு. கமான் செட் சுரேஷ், ஐ எம் ஹங்க்ரி. உடனே சுரேஷ், இவ்வளோ நேரம் நீங்கள் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேணாம், வாங்க எனக்கு போகலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்கிறான். குட்பை, 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 குட்பை அப்படின்ற வாய்ஸ் வந்து அகெயின் கேட்டுகிட்டே இருக்குது. உஷா ஹியர் தெம் காலிங், ஆர் வாஸ் இட் ஜஸ்ட் த விண்ட்? உஷாக்கு மட்டும் அந்த வாய்ஸ் அப்படியே கேட்டுகிட்டே இருக்குது. இது வந்து விண்டு மட்டும்தானா அப்படின்னு கேட்டு ரஸ்கின் பாண்ட் வந்து இந்த ஸ்டோரியை முடிக்கிறார். ரஸ்கின் பாண்ட் ஹி யூஸ் டு சே, நம்ம வந்து என்ன தான் ஓல்டு ஸ்டோரிஸ் வந்து இந்த ஹண்டட் ஸ்டோரிஸ் வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருந்தாலும் வி ஷுட் ஹாவ் எ லிட்டில் கான்ஃபிடென்ஸ். அது வந்து நம்ம பிரேவாக வந்து நம்ம அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த 3 சில்ட்ரன் வச்சு அவர் இந்த ஸ்டோரியை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ.